இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க முட்டை குருமாங்க. முட்டை குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, கருவேப்பிலை தழை, தக்காளி பெருசாக ஒன்று வெட்டி வச்சுருக்கேங்க, சின்னதாக இருந்தால் 2ங்க, 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், பட்டை, இஞ்சி பூண்டு விழுதுங்க, பட்டை 1ங்க, கிராம்பு 2, முந்திரி பருப்பு, சோம்புங்க, ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு பல்லுங்க, தேவையான அளவு எண்ணெய், உப்புங்க. இப்போ வந்து நம்ம அரைப்பதற்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடிங்க, அப்புறம் சோம்பு கொஞ்சங்க, பட்டை 2, கிராம்பு 2ங்க, அப்புறம் பச்சை மிளகா 2ங்க, சீரகம் கொஞ்சம், குருமிளகு ஒரு 10 குருமிளகுங்க, மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க. சரிங்களா? அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு 4 போட்டு அரைச்சிக்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. இந்த தேங்காவை போட்டுக்கலாங்க, இந்த பட்டை கிராம்பு சோம்பு இருக்கு இல்லைங்களா, இதை போட்டுக்கலாங்க, சீரகம் குருமிளகு போட்டுக்கலாங்க, இந்த 2 பச்சை மிளகாய் காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த மல்லித்தூளை போட்டுக்கலாங்க. சரிங்களா? இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. நான் இதில் எடுத்து வச்சுட்டேன், ஒரு 4 முந்திரி பருப்புங்க. பாருங்கள், இதை போட்டுக்கலாங்க. சரிங்களா? இதையெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்து தாளிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க, 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. இப்போ இந்த பட்டை கிராம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. பட்டை 2 கிராம்பு, 2 பட்டை, சோம்புங்க, 2 முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க, ஒரு பச்சை மிளகா கீச்சி விட்டது போட்டுக்கலாங்க, குணம் கீச்சிடணுங்க, இல்லைன்னா வெடிக்குங்க. அப்புறம் 2 பூண்டு பல். சரிங்களா? நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே இந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டு விழுது, அது போட்டுக்கலாங்க. எண்ணெயில் 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அது நல்லா வதங்கினது ஒரு பச்சை மிளகா தீசி விட்டது போட்டேங்க. அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேங்க. இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கும் போது நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கினது நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சுங்க. சரிங்களா? இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 முந்திரி பருப்பு, மல்லித்தூள், சீரகம், குருமிளகு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாங்க. மிளகு ஒரு 5-6 மிளகு போதுங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரிங்க. நான் வந்து ஒரு 10 மிளகு போட்டிருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் கூட கரம் மசாலாவோ சிக்கன் மசாலா எதுவுமே நான் போட மாட்டேங்க. இதே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மஞ்சத்தூள் போட வேண்டியது இல்லைங்க, இது கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுடலாங்க. இது ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க உப்பு. சரிங்களா? இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சது நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக குருமா ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த முட்டையை போட்டுடலாங்க. முட்டையை வந்து நம்ம மேலே அப்படி கீச்சி வச்சுருக்கேங்க. அப்படியே லைட்டாக ஒரு கோடு மாதிரி கீச்சி விட்டு வச்சுருக்கேங்க. இப்படி பண்ணி போட்டுறோணுங்க. அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே இறங்குங்க. முட்டையை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸு வெந்தால் போதுங்க. குழம்பு ரெடிங்க, முட்டை குருமா ரெடிங்க. 2 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்தது நம்ம டேஸ்டிங் பண்ணலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க, டேஸ்டிங் பார்க்கலாங்க. அழகாக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. பூரிக்கு நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அந்த கடை மசால் பொடி போடலிங்க.
போடாமல் இப்படி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ அப்படியே மல்லித்தலை போட்டுக்கலாங்க. நம்ம இதுலேயே 2 போட்டுடலாங்க. இறக்கும் போது போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. சரிங்களா? நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.